Hi students, this is Alex here. Exercise 3.1, question number 1. The table given below contains some measures of the rectangle. Find the unknown values அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ first subdivision பாருங்க, நமக்கு length கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தனியாக எடுத்துக்கலாமா? ஸோ L is equal to 5 cm. அதுக்கப்புறம் breadth வந்து 8 cm. And perimeter என்னன்னு கேட்குறாங்க. question mark இருக்கு. ஸோ perimeter equal to question mark. ஏரியா ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இது வந்து டைரக்டா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. அப்போ என்ன ஆகும்? 2 இன்டூ 5 பிளஸ் 8 அப்படின்னு வந்துருமா? ஸோ நம்ம 5யும் 8 ஆட் பண்ணா 13 வரும். ஸோ 2 இன்டூ 13 வந்து 26 அண்ட் யூனிட் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அடுத்தது ஏரியாவோட ஃபார்முலா எல் இன்டூ பி. ஸோ இது 5 இன்டூ 8, 8 5s are 40. ஸோ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து இங்கே 13 கொடுத்துருக்காங்க அண்ட் பிரெத் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 54 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெரிமீட்டர் தெரியும் இல்லையா? ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலாவை P equal to 2 into L plus B அப்படின்னு எழுதிட்டு இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ பிக்கு பதில் 54, 2, எல் வந்து 13 ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். ஸோ 54 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 13 ப்ளஸ் பி. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 2 டைம் 4 அண்ட் 1 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 7 டைம் 14. ஸோ 27 ஈக்குவல் டு 13 ப்ளஸ் பி அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இந்த 13 வந்து இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ 27 மைனஸ் 13 ஈக்குவல் டு பி. ஸோ 27லேருந்து 13 சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 7ல் 3 போச்சுன்னா 4, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இப்போ பி வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது 13 அண்ட் பிரெத் வந்து 14. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 13 இன்டூ 14 பண்ணும்போது 3 4s are 12, 4 1s are 4 plus 12 5. 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 13. ஸோ 182. ஸோ இதோட யூனிட் 182 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனில் லென்த்து கேட்டிருக்காங்க, பிரெத்து 15, பெரிமீட்டர் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை முதல்ல எடுத்துக்கலாம். சப்டிவிஷன் 3ன்னு போட்டுட்டு லென்த் வந்து கொஸ்டின் மார்க், பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர், பெரிமீட்டர் வந்து 60 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியாவும் கொடுக்கல. ஸோ 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. 15ம் 60யும் கொடுத்துருக்காங்க. ஏரியாவும் லென்த்தும் கண்டுபிடிக்கணும். அகைன் நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ பெரிமீட்டர் 60 ஈக்குவல் டு 2 இன்டூ எல் பிளஸ் 15 அப்படின்னு வந்துருமா? இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். ஸோ 60/2 அப்படின்றது எல் பிளஸ் 15. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30 ஆகிடும். ஸோ 30 ஈக்குவல் டு எல் பிளஸ் பின்னு வரும். இந்த 15 இங்கே சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ 30 மைனஸ் 15 ஈக்குவல் டு எல். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 30லேருந்து 15 சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. இது 2 ஆகிடும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ 15 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா வந்து எல் இன்டூ பி. ஸோ லென்த்தும் 15 அண்ட் பிரெத்தும் 15. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 15 இன்டூ 15. 5 5s are 25, 5 1s are 5 plus 2 7. இது 15 வந்துடும். ஸோ இது 5, 7 plus 5 12, இங்கே ஆட் பண்ணால் 2. ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சப்டிவிஷன் 4 பாருங்க. லென்த் 10, பிரெத்து தெரியாது. ஸோ முதல்ல இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். பிரெத் வந்து கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் அண்ட் ஏரியா என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டினில்? பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஏரியா வந்து 120 கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 மீட்டரில் இருக்குது. ஸோ யூனிட் வந்து 10 மீட்டர். ஸோ இதில் மீட்டர்னு போட்டாச்சு. பெரிமீட்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். பெரிமீட்டர் வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அண்ட் ஏரியா வந்து 120 ஸ்கொயர் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 120 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா கொடுத்துருக்கனால நம்ம ஏரியாவோட ஃபார்முலாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏரியா வந்து எல் இன்டூ பி. ஸோ ஏரியா வந்து 120, லென்த் வந்து 10, பிரெத் வந்து தெரியாது.
இந்த 10 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 120/10 தான் பி. ஜீரோ கட் பண்ணிட்டீங்கன்னா பி வந்து 12 மீட்டர். பி வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இல்லையா? ஸோ 2 இன்ட்டு 10 ப்ளஸ் 12 வரும். 12 10 ஆட் பண்ணிங்கன்னா 22 வரும். ஸோ 2 இன்ட்டு 22, ஸோ விச் இஸ் 44 மீட்டர். அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷனில் லென்த் கொடுக்கல, லென்த் வந்து கேட்டிருக்காங்க. பிரெத் வந்து 4 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்தில் வந்து லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். பிரெத் வந்து 4 ஃபீட். பெரிமீட்டர் அண்ட் ஏரியா என்ன பண்ணியிருக்காங்க? பெரிமீட்டர் வந்து கொடுக்கல, கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து 20 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஏரியா வந்து 20 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு எழுதலாம், இல்லை ஃபீட் ஸ்கொயர்னு எழுதலாம். நான் ஸ்கொயர் ஃபீட்னே எடுத்துக்கிறேன். ஸோ 20 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா எழுதணும். ஏரியா வந்து எல் இன்டூ பி. 20 ஈக்குவல் டு எல் இன்டூ பி வந்து 4. இந்த 4 வந்து இந்த இடத்துல டிவிஷன் வரும். ஸோ 20/4 ஈக்குவல் டு எல். ஸோ நம்ம 20 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 5s are 20. ஸோ இது கட் பண்ணிங்கன்னா 5 வரும். அப்போ எல் வந்து 5 ஃபீட்னு வந்துருச்சா? இப்போ பெரிமீட்டர் வந்து 2 இன்டூ எல் ப்ளஸ் பி ஃபார்முலா. ஸோ 2 இன்டூ எல் வந்து 5 அண்ட் பி வந்து 4. ஸோ 2 இன்டூ 5 ப்ளஸ் 4 வந்து 9. 9 2s are 18. ஸோ 18 ஃபீட். ஸோ அவங்க இந்த பாக்ஸில் கொடுத்த வேல்யூ போக எது எதெல்லாம் வந்து அன்னோன் வேல்யூஸாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 2. இதில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சம் மெஜர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம அன்னோன் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சைடு கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4s. ஸோ 4 இன்டூ 6 அப்படின்னா 24 வரும். யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஏரியா வந்து s இன்டூ எஸ். ஸோ 6 இன்டூ 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 6 are 36. ஸோ 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2ல் வந்து நமக்கு சைடு வந்து கேட்குறாங்க. பெரிமீட்டர் வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா எழுதலாம். P ஈக்குவல் டு 4 இன்டூ எஸ். ஸோ இப்போ 100 ஈக்குவல் டு 4 இன்டூ எஸ் அப்படின்னா இந்த 4 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வரும். ஸோ 100/4 அதுதான் வந்து எஸ். இது நம்ம டிவைட் பண்ணலாமா? 100 டிவைடட் பை 4னு போட்டிங்கன்னா 4 2s are 8. ரிமைண்டர் 2 வரும், இங்கே 0 வரும். 5 டைம் வந்து 24, 5s are 20. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ எஸ் வேல்யூ வந்து 25 சென்டிமீட்டர். இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 25 மீட்டர். ஸோ அடுத்தது ஏரியா. ஸோ ஏரியா வந்து எஸ் இன்டூ எஸ். அப்போ 25 இன்டூ 25. இது மல்டிப்ளை பண்ணலாமா? 25 இன்டூ 25. 5 5s are 25. 5 2s are 10 ப்ளஸ் 2 12. 25 இன்டூ 2 வந்து 50 வந்துடும். ஸோ 5 2 6. டோட்டலாக ஏரியா வந்து 625 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணணும். ஸோ பெரிமீட்டர்னா வெறும் மீட்டரில் வரும், ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டரில் வரும். இப்போ இதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சைடு அண்ட் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் சைடு கொஸ்டின் மார்க், பெரிமீட்டர் கொஸ்டின் மார்க், ஏரியா வந்து என்ன இருக்கு? 49 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 49 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏரியா என்னது? எஸ் இன்டூ எஸ். ஸோ 49 ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அப்போ இது வந்து ஆக்சுவலாக 7 ஸ்கொயர் தான் 49. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எஸ்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு வந்துடும். 7 ஃபீட் அப்படின்னு போடணும். அண்ட் பெரிமீட்டர் வந்து 4s இல்லையா? ஸோ 4 இன்டூ 7, 7 4s are 28. ஸோ 28 ஃபீட். இதான் வந்து பெரிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்த வேல்யூவை வச்சு அதில் தெரியாத அன்னோன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு.
Question number 3. The table given below contains some measures of right angle triangle. இப்போ இதில் unknown values கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் first subdivisionல பார்த்தீங்கன்னா base கொடுத்திருக்காங்க. So base வந்து 20 சென்டிமீட்டர், height கொடுத்திருக்காங்க 40 சென்டிமீட்டர், ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா வந்து half into base into height. இப்போ இது half into base வந்து 20, height வந்து 40. இதை நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே 10 வந்துடும். 40 into 10 வந்து 400. ஸோ 400 ஏரியான்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அடுத்த சப்டிவிஷனில் நமக்கு வந்து பேஸ் வந்து 5 ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா வந்து 20 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இதே ஃபார்முலா எழுத போகிறோம். half into base into height அப்படின்றது ஏரியா. ஸோ ஏரியா இருக்க இடத்துல 20 போட்டாச்சு, half போட்டாச்சு, பேஸ் வந்து 5 போட்டாச்சு, இது h. இப்போ இந்த 20 வந்து இந்த பக்கம் மேலே மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 20 into 2 அப்படின்னு வரும். இந்த 5 இந்த பக்கம் வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இங்கே டிவிஷனில் ஆகும். ஸோ இதுதான் h. இது கேன்சல் பண்ணலாமா? 4 5s are 20. ஸோ 4 2s are 8. ஸோ ஹைட் வந்து 8 ஃபீட் அப்படின்னு போடணும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் கேட்குறாங்க, ஹைட் வந்து 12. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் பேஸ் வந்து கொஸ்டின் மார்க், ஹைட் வந்து 12 அண்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 24 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் அண்ட் ஏரியா வந்து 24 ஸ்கொயர் மீட்டர். ஒன்ஸ் அகெயின் நம்ம ஏரியா ஃபார்முலா half into base into height எழுதிட்டு ஏரியா இருக்கிற இடத்துல 24 போடுங்க, half into base into height பேர் 12 போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். இந்த 6 வந்து அதர் சைட் டிவிஷனில் வந்துடும். ஆல்ரெடி நமக்கு இப்போ b into 6 இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா 24/6 ஈக்குவல் டு b அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை வந்து டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் பண்ணால் என்ன ஆகும்? 6 4 டைம் 24. அப்போ b யோட வேல்யூ 4 மீட்டர். ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு தெரியாத அன்னோன் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா the table given below contains some measures of the triangle, find the unknown values அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 சைடு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சைடு 1 வந்து ஸ்மால் a அப்படின்னோ, சைடு 2 ஸ்மால் b அப்படின்னோ, சைடு 3 வந்து ஸ்மால் c அப்படின்னோ நம்ம எடுத்துக்கலாம். இது பெரிமீட்டர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா a வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் b வந்து 5 சென்டிமீட்டர், c வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் வந்து 3 சைடே ஆட் பண்ணணும். a + b + c அப்படின்னு ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 6 + 5 + 2 அப்படின்னு ஆட் பண்ணால் 6 + 5 11, 11 + 2 வந்து 13. ஸோ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா a வந்து கண்டுபிடிக்கணும், b வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, c வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் பெரிமீட்டர் வந்து 17 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பெரிமீட்டர் வந்து a + b + c அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ 17, a வந்து கண்டுபிடிக்கணும், அதனால a அப்படியே இருக்கட்டும், b வந்து 8 அண்ட் c வந்து 3. முதல்ல நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 8 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்துடும் இல்லையா? ஸோ a + 11, இந்த 11 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் வரும். அப்போ என்ன ஆகும்? 17 - 11 ஈக்குவல் டு a அப்படின்னு வரும். 17லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணால் 7 - 1 6, இது வந்து 0. அப்போ டோட்டலாக ஏவோட வேல்யூ 6 மீட்டர் அப்படின்னு வரும். அடுத்தது சப்டிவிஷன் பியில் வந்து சப்டிவிஷன் 3ல வந்து a வந்து 11 ஃபீட். ஸோ சப்டிவிஷன் 3 a ஈக்குவல் டு 11 ஃபீட், b வந்து கண்டுபிடிக்கணும் அண்ட் c வந்து 9 ஃபீட். ஸோ c வந்து 9 ஃபீட் அண்ட் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஃபீட். ஸோ இதை வச்சு நம்ம b கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்ஸ் அகேன் பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? a + b + c இல்லையா? ஸோ pக்கு பதில் 28 போட்டாச்சு, ஏக்கு பதில் 11 போட்டாச்சு, b அப்படியே இருக்கு, c வந்து 9 போட்டாச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
11 plus 9 என்ன ஆகும்? 9 plus 1 10, 1 plus 1 2, 20 ஆயிடுச்சு. ஸோ 28 equal to b plus 20. இந்த 20 வந்து இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ 28 minus 20 equal to b. 28ல இருந்து 20 சப்ட்ராக்ஷன் பண்ணால் 8 மட்டும் வரும். ஸோ b equal to 8 feet. ஸோ அவங்க கொடுத்த டேபிள்ல இருந்து தெரிஞ்ச வேல்யூ வச்சு அன்னோன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 5. இப்போ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயரை மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாற்றும் போது ஒரு சென்டிமீட்டரை மில்லிமீட்டர் மாற்றும் 10 போடணும். பட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறனால நம்ம 2 டைம் 10 போடணும். அப்போ இது வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும். அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல வந்து 500 வரும். அடுத்தது சப்டிவிஷன் 2ல வந்து 26 மீட்டர் ஸ்கொயரை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாற்றணும். ஸோ மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 100 போடணும். பட் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதுனால 2 மீட்டர் இருக்கு. அப்போ இன்னொரு ஒரு 100 போடணும். அப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும். ஸோ இது 2640 இருக்கு. ஸோ இது நம்ம கமா போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் 2,60,00 இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 2,60,000. ஸோ 26க்கு அப்புறம் 40 வரணும். அடுத்தது சப்டிவிஷன் 3. ஸோ சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு 1 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றோம்னா இன்ட்டு 1000 போடணும். கிலோமீட்டர் ஸ்கொயர் 2 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ இன்னொரு இன்ட்டு 1000 போட்டோம்னா இது வந்து மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். அப்போ இது என்ன ஆகும்னா 8 அப்புறம் 6 0 இருக்கணும். ஸோ நீங்கள் கமா போட்டிங்கன்னா இங்கே 3 இங்கே 2 இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ 8,0,0,0,0,0. ஸோ மொத்தம் 8க்கு அப்புறம் 6 0 வரணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க யூனிட்ல இருந்து நம்ம இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டயக்ராமுக்கும் பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் இங்கே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெரிமீட்டர்னா நம்ம ஒவ்வொரு பவுண்டரியவும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாமா? இந்த 4 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு இந்த 4 எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே 4 தான். இந்த இடத்துல 4, அப்புறம் இந்த இடத்துல 4, அப்புறம் இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, அப்புறம் இங்கே 4. இதெல்லாம் ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கிறனால நம்ம இந்த வேல்யூஸ்லாம் போட்டாச்சு. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு சைடாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எடுத்தாச்சா? இப்போ இது எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 4. ஸோ நான் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து எந்த சைடையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் இது ஒரு 4. ஸோ 3வது எடுத்தாச்சா? அடுத்தது இது ஒரு 4. ஸோ அடுத்தது இது ஒரு 4. ஸோ +4. அடுத்தது இது ஒரு 4. +4 போட்டாச்சு. அடுத்தது இது ஒரு 4. ஸோ +4 போட்டாச்சு. அடுத்தது இது ஒரு 4. அடுத்தது இது ஒரு 4. ஸோ இந்த 4 போட்டாச்சா? ப்ளஸ் இது ஒரு 4. ஸோ 4 ப்ளஸ் இது ஒரு 4. ஸோ இது மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எது வரைக்கும் போட்டிருக்கோம் எது போடலைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வேல்யூவும் இங்கே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இது முதல்ல எத்தனை 4 இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம 2-3 வேல்யூஸ்லாம் இங்கே எழுதல பாருங்க. ஆக்சுவலாக வேல்யூஸ் இங்கே 4 எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு 4 இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு 4 இருக்கும்.
வேற ஏதாவது விட்டுருக்குமா? இங்க ஒரு 4. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க டோட்டலாக எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம 4 into 12னு போட்டுக்கலாம். ஏன்னா 4 வந்து 12 டைம்ஸ் இருக்கு இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4s are 8, 4 1s are 4. ஸோ 48 சென்டிமீட்டர் இதோட பெரிமீட்டர். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏரியா கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணால் இங்கே ஒரு ஸ்கொயர் வந்துடும், இங்கே ஒரு ஸ்கொயர் வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் வந்துடும், இங்கே ஒரு ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நான் தனித்தனியாக ஸ்கொயர் ஏ பி சி டி இ அப்படின்னு நான் நேம் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் டி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இ. ஸோ 5 ஏரியாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே ஃபார்முலா எஸ் இன்டூ எஸ். ஸோ இதை மாதிரி நான் 5 டைம் எழுதிடுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் எஸ் இன்டூ எஸ் அப்படின்னு போட்டாச்சு, சைடு இன்டூ சைடு. ஸோ 5 ஸ்கொயர் போட்டாச்சா? ஒவ்வொரு சைடும் வந்து 4. அப்போ ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் நான் என்ன பண்ணணும்? 4 போடணும். ஸோ 4 into 4 ஃபஸ்ட்டு, மறுபடியும் 4 into 4 செகண்டு, அப்புறம் 4 into 4 தேர்டு, அப்புறம் 4 into 4, அப்புறம் 4 into 4. ஸோ 4 into 4 வந்து 16 வரும். ஸோ நமக்கு 16 plus 16 plus 16 plus 16 plus 16 5 டைம் இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு 16 into 5 எடுத்துக்கலாமா? 6 5s are 30, இங்கே 3 வந்துடும், 5 1s are 5 plus 3 வந்து 8. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப். ஸோ பெரிமீட்டர் வந்து நான் எல்லா பவுண்டரியும் ஆட் பண்ணோம், ஏரியா வந்து நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம போடணும். நம்ம இப்படியும் போடலாம், இல்லை நடுவில் இருக்கிறது ரெக்டாங்கிளாக எடுத்தும் போடலாம். பட் எனக்கு இது ஈஸியாக இருந்தனால நான் வந்து 5 ஸ்கொயராக போட்டிருக்கேன். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருந்திருக்கும். ஸோ இது ரெக்டாங்கிளாக எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் மேலேயும் கீழே 2 ஸ்கொயர், நடுவில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படியும் போட்டுருக்கலாம். பட் எல்லாமே ஈஸி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம 5 ஸ்கொயர் தனியாக எழுதி போடணும். ஸோ பெரிமீட்டர் 48 சென்டிமீட்டர், ஏரியா வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 3 5 இருக்கு இல்லையா? அப்போ இது 3 4னா இது 5 வரும். அதே மாதிரி இது 3 இருக்கும், இதுவும் 3 இருக்கும், அப்புறம் அண்ட் இது 3னா இது 4 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பெரிமீட்டர் போடலாமா? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு எல்லா பவுண்டரியும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இது 4, இது 5. ஸோ 4 + 5, மறுபடியும் இந்த இடத்துல 4 and 5 இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 4 + 5 இருக்கு. அண்ட் அகைன் மறுபடியும் வந்து ஒரு 4 ஒரு 5. ஸோ 4 + 5 அண்ட் அகைன் ஒரு 4 ஒரு 5. ஸோ எல்லா பவுண்டரியும் ஆட் பண்ணியாச்சு. 4 + 5 பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 + 9 + 9 + 9 இருக்கு. ஸோ 9 4s are 36 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா வேணும் இல்லையா? ஸோ இது ஆல்ரெடி இது வந்து நம்ம சிமெட்ரிக்கலாக இருக்கு. இது ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி ட்ரையாங்கிள்லாம் எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற ஸ்கொயர் வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏரியா அப்படிங்கும்போது ஏரியா ஆஃப் ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் பி ப்ளஸ் ஏரியா ஆஃப் சி ப்ளஸ் ஏரியா ஆஃப் டி ப்ளஸ் ஏரியா ஆஃப் இ. இப்போ ஏரியா ஆஃப் ஏ வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் இன்ட்டு, அதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடணும். பிக்கும் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடணும். சிக்கும் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடணும்.
அதே மாதிரி ப்ளஸ் டிக்கும் half into base into height போடணும். அண்ட் இ வந்து ஸ்கொயர் இல்லையா, ஸோ எஸ் இன்டு எஸ் அப்படின்னு போடணும். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட பேஸ் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம்லேயே தெரியுது. பேஸ் வந்து 3 இருக்கு, ஹைட் வந்து 4 இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் பேஸ் வந்து 3, ஹைட் வந்து 4. ஸோ பேஸ் 3, ஹைட் 4. அகைன் பேஸ் 3, ஹைட் 4. Again base 3, height 4. Again base 3, height 4. And இப்போ ஸ்கொயரோட சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கொயரோட இந்த ஸ்கொயரோட எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா 3 இங்கே இருக்கு. 3 3 3 இருக்கு இல்லையா. அப்போ எஸ் வந்து நம்ம 3 சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இந்த இடத்துல 3 into 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 2 டைம் 3 2s are 6. இப்போ எல்லா டேர்ம்லையும் அதே மாதிரி தான் கேன்சல் ஆகும். ஸோ 3 2s are 6. அதே மாதிரி 3 2s are, இது 2 டைம் கேன்சல் ஆயிடுச்சு. 3 2s are 6. அதே மாதிரி இது கட் பண்ணிட்டோம்னா 3 2s are 6. அப்புறம் 3 into 3 வந்து 9. ஸோ 6 6 6 இது 4 டைம்ஸ் ஆட் பண்ணா 6 plus 6 12, 12 plus 6 18, 18 plus 6 24 plus 9 இது ஆட் பண்ணீங்கன்னா 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ பெரிமீட்டர் வந்து 36 and centimeter, area வந்து 33 centimeter square. அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் இங்கே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்கே எழுதிடலாம். ஆக்சுவலாக இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோன்னு பாருங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு 10 கொடுத்துருக்காங்களா, அந்த 10 இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், இது 10 அப்படின்னா இந்த வேல்யூ மொத்தமாக 50 இல்லையா. ஸோ இந்த 50 தான் இங்கே இருக்கு. ஆக்சுவலாக 10 ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 40 இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது ஒரு 5 இருக்கு, அப்போ இதுவும் 5. ஸோ அப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த பார்ட் மட்டும் 5 அப்படின்னா இது மொத்தமாக வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது 5 போயிடுச்சு அப்படின்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், மேலே இது மட்டும் 10 இருக்கும். அப்போ இது 10னா இதுவும் 10 தான். ஸோ இந்த சைடு எல்லாத்தையும் நம்ம டயக்ராமில் எழுதிட்டோம். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு பவுண்டரியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 40. முதல்ல இந்த 3 எழுதிடலாமா. ஸோ 10 + 10 + 40 ப்ளஸ் அடுத்து பாருங்க இது ஒரு 13 12 50. ஸோ 13 12 50. அதுக்கு அடுத்தது இது 5 அண்ட் இது 10. ஆனால் நம்ம மொத்தமாக 15 கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் 15 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10 + 10 20, 20 + 40 என்ன ஆகும், 60 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 வரும். பார்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 65 வரும். இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 60 25 65. ஸோ 5 + 5 10, கேரி ஓவர் ஆகிடும். 6 + 1 7 +2 9, அப்புறம் +6 வந்து 15. ஸோ டோட்டலாக இதோட பெரிமீட்டர் வந்து 150 சென்டிமீட்டர். இப்போ அடுத்தது இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர், இது ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா அப்படின்னு வரும்போது ஏரியா ஆஃப் ஏ தனியாக போடணும், ப்ளஸ் ஏரியா ஆஃப் பி தனியாக போடணும், ப்ளஸ் ஏரியா ஆஃப் சி தனியாக போடணும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் இல்லையா, ஸோ எஸ் இன்ட்டு எஸ்ன்னு போடணும். பின்றது ரெக்டாங்கிள் இல்லையா, ஸோ எல் இன்ட்டு பின்னு போடணும். அண்ட் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடணும். இப்போ ஸ்கொயர் இங்கே இருக்கு அண்ட் இதோட சைடு வந்து 10. அப்போ எஸ் வந்து 10 இல்லையா, ஸோ 10 × 10 அப்படின்னு போடணும். அண்டு நமக்கு இருக்கிற இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இது லென்த்து, இது பிரெத்து. ஸோ லென்த் வந்து 50, பிரெத் வந்து 5.
அப்புறம் இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து இங்கே இருக்கு 12, ஹைட் வந்து இங்கே இருக்கு, ஸோ 5. ஸோ ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 5. ஸோ நான் தனித்தனியாக மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். 10 into 10 100 ஆகிடும். 5 5 25, ஒரு 0 இருக்கு, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 6 times 6 5 30. ஸோ 250, ஒரு 100, ஒரு 30, இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0, 5 + 3 8, 2 + 1 3. ஸோ டோட்டலாக நமக்கு 380 வருது. ஸோ 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் வந்து 150 சென்டிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். லென்த் வந்து 6 மீட்டர், பிரெத் வந்து 4 மீட்டர். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதோட லென்த் வந்து 6 மீட்டர், பிரெத் வந்து 4 மீட்டர் கொடுத்துட்டு பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க அண்ட் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல் வந்து 6 மீட்டர் இருக்கு, பி வந்து 4 மீட்டர் இருக்கு. இப்போ டைரக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரிமீட்டர் வந்து 2 into L plus B, 2 into 6 plus 4. ஸோ 2 into 6 plus 4 வந்து 10. ஸோ 2 into 10 வந்து 20. எல்லாமே மீட்டரில் இருக்கு. ஸோ 20 மீட்டர் தான் பெரிமீட்டர். ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 into 4, 6 4s are 24. இது வந்து மீட்டர் ஸ்கொயர். Question number 8. Find the perimeter and area of the square அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைடு வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு அண்ட் இதோட சைடு வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 4s. அப்போ இது என்ன ஆகும்? 4 into 8, 8 4s are 32 அண்ட் யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஏரியா வந்து s into s இல்லையா? ஸோ 8 into 8, 8 8s are 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 9. Find the perimeter and area of a right angled triangle whose sides are 6 feet, 8 feet and 10 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட சைட்ஸ் வந்து 6 feet இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல 6 எடுத்துக்கணும், இங்கே 8 எடுத்துக்கணும் அண்ட் இங்கே வந்து 10 எடுத்துக்கணும். இப்போ இதோட பெரிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம 3 சைடையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம A + B + C அப்படின்னு எடுப்போம் இல்லையா? ஸோ 3 சைடையும் நம்ம ஆட் பண்ணலாம். 6 + 8 + 10. 6 + 8 வந்து 14, 14 + 10 வந்து 24. ஸோ 24 feet அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு half into base into height அப்படின்னு போடணும். ஸோ இது வந்து பர்பெண்டிகுலர் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் பேஸ். ஸோ பேஸ் வந்து 6 feet அண்ட் ஹைட் வந்து h = 8 feet. ஸோ இப்போ இங்கே இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் 1/2 into 6 into 8. இதை கேன்சல் பண்ணலாமா? 3 8 3s are 24. ஸோ 24 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போடணும். 24 ஸ்கொயர் ஃபீட். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து நமக்கு 3 சைட்ஸ் இருக்கு. அதை ஏபிசின்னு எடுத்துக்கணும். ஏ வந்து 7 மீட்டர், பி 8 மீட்டர், சி வந்து 10 மீட்டர். இப்போ பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா நம்ம 3 சைடையும் ஆட் பண்ணுவோம். நம்ம ஃபார்முலா எழுதிடலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ என்ன ஆகும்? 7 + 8 + 10. 7 + 8 வந்து 15, 15 + 10 வந்து 25. ஸோ 25 மீட்டர். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2ல வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வித் ஈக்குவல் சைட்ஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட் சைடு 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு ஏபிசி அப்படின்னு எடுத்துப்போம் அண்ட் ஒவ்வொரு சைடும் இருக்கு. பட் இங்கே வந்து ஐசோசெலஸ் அப்படின்னும் போதும் மறுபடியும் நம்ம ஏபிசினே எடுத்துக்கலாம். பட் ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்படி ஈக்குவலாக போட்டுட்டு
அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் 10னா இது 10 இது 10 அண்ட் தேர்ட் சைடு வந்து 7. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிமீட்டர் வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் வந்து ஏ வந்து 10 பி வந்து 10ன்னு எடுத்துட்டு சி வந்து 7 எடுத்துக்கலாம். அப்போ பெரிமீட்டர் வந்து நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இல்லையா. ஸோ 10 பிளஸ் 10 பிளஸ் 7, 10 பிளஸ் 10 20, 20 பிளஸ் 7 வந்து 27. ஸோ 27 யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 27 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வித் சைடு வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சோம்னா இதுக்கு வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரையணும். ஸோ மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் இப்படி. ஸோ எல்லாமே வந்து 6. ஸோ 6 சென்டிமீட்டர் 6 6 6. ஸோ இதை வந்து நம்ம ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மூணுமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு எடுக்காம ஸோ ஏ வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ யூனிட்டோட எடுத்தாச்சு இல்லையா. இப்போ பெரிமீட்டர் அப்படின்றது வந்து ஏ பிளஸ் ஏன்னா எல்லாமே சேம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3a. ஸோ 3 into 6 18 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்த மூணு டைப் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கும் அதோட சைட்ஸை வச்சு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு 25 மீட்டர், செகண்டுக்கு வந்து 27 சென்டிமீட்டர், தேர்டுக்கு வந்து 18 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 11. The area of the rectangular shaped photo is 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட விட்த் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கலாமா. ஸோ ஏரியா வந்து 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் விட்த்ன்றது பிரெத். ஸோ அது வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லுக்கு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிமீட்டர் கேட்குறாங்க, அதையும் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. இப்போ ஏரியா ஃபார்முலா வந்து ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத். ஸோ ஏரியாவுக்கு பதில் 820 போட்டாச்சு. எல் அப்படியே இருக்கட்டும், பி வந்து 20. ஸோ இப்போ இந்த 20 வந்து இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். ஸோ 820 டிவைட் பை 20 ஈக்குவல் டு எல். இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாமா. அப்போ எல் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 82/2. இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, அப்புறம் 2 1s are 2. அப்போ எல் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 41 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் 2 into L plus B. ஸோ 2 into L வந்து 41, பிரெத் வந்து 20. ஸோ இப்போ நம்ம 41ஐயும் 20யும் ஆட் பண்ணால் 161 வருது இல்லையா. ஸோ 2 into 61 இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, 6 2s are 12. ஸோ 122 சென்டிமீட்டர் அப்படின்னு வரணும். ஸோ பெரிமீட்டர். ஸோ அவங்க கேட்ட லென்த் 41 கண்டுபிடிச்சாச்சு, பெரிமீட்டர் 122 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, a square park has 40 meter as its perimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் எடுத்துக்கலாமா. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 40 அப்படின்னு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைடோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா P equal to 4 into S இல்லையா. அப்போ 40 equal to 4 into Sன்னு போட்டால் இந்த 4 வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ 40/4 வந்து S. இதை கட் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். அப்போ சைடு வந்து 10 மீட்டர். ஸோ சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் போது S into S. ஸோ 10 into 10 இது வந்து 100 மீட்டர் ஸ்கொயர் இல்லாட்டி ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அவங்க கேட்ட சைடு கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஹேஸ் 40 சென்டிமீட்டர் as a பெரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து P ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்னு தனியாக எடுத்தாச்சு. இதில் 2 சைட்ஸ் வந்து 13 சென்டிமீட்டர் அண்ட் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த 2 சைட்ஸ் வந்து A ஈக்குவல் டு ஒன்று வந்து 13 சென்டிமீட்டர், B ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தாச்சு. அண்ட் ஃபைண்ட் தி தேர்ட் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து C என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சைடு வந்து C ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. இப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா P ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C அப்படின்னு வரும். பெரிமீட்டர் வந்து 40, ஏக்கு பதில் 13 போட்டாச்சு, பிக்கு பதில் 15 போட்டாச்சு, சி அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 13 15 ஆட் பண்ணால் 5 + 3 8, 1 + 1 2.
ஸோ இப்போ வந்து 40 plus 28, sorry 40 equal to 28 plus c இருக்கா? இந்த 28 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன்ல போயிடும். ஸோ 40 minus 28 தான் வந்து c. ஸோ 40ல இருந்து 28 சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 10, 10ல 8 போயிடுச்சுன்னா 2, இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் 3 இருக்கும், 3ல 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ சியோட வேல்யூ 12 அண்ட் யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ அவங்க கேட்ட தேர்ட் சைடு வந்து சி அண்ட் அதோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். Question number 14 பார்த்தீங்கன்னா a field is in the shape of a right angled triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பேஸ் வந்து 25 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம 25 மீட்டர்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வந்து 25 மீட்டர், ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 20 மீட்டர் அப்படின்னு ஹைட் எடுத்துக்கலாம். இது ரைட் ஆங்கிள் இந்த இடத்துல இருக்கு. இப்போ கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் லெவலிங் அட் த ரேட் ஆஃப் ₹45 per ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்கொயர் மீட்டர்னு கொடுக்கணும், இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு கொடுக்கணும், ரெண்டுமே கொடுக்கக்கூடாது. ஸோ பர் மீட்டர் ஸ்கொயர், நம்ம மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா half into base into height. கொஸ்டின்ல வந்து பேஸ் 25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் half into பேஸ் வந்து 25, ஹைட் வந்து 20. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 டைம்ஸ் வரும். ஸோ 25 into 10 வந்து 250 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஏரியாவை இந்த 45ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காஸ்ட் ஈக்குவல் டு நம்ம 250 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட இந்த 45 ருபீஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். ஸோ 250, 25 into 45 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 5s are 25, இங்கே 2 வந்துடும். 5 2s are 10 plus 2 12, 5 4s are 20, இங்கே 2 வந்துடும். 4 2s are 8 plus 2 10. அப்போ இது வந்து 5 2 2 1, சாரி 5 2 1 1. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து, அண்ட் இங்கே ஒரு 250 இருக்கு இல்லையா? அதனால ஒரு ஜீரோவையும் நம்ம சேர்க்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ₹11,250. ஸோ 11,250 rupees. Question number 15. A square of side 2 cm is joined with a rectangle of length 15 cm and breadth 10 cm கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிளை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் இப்படி இருக்கா? அண்ட் இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ ஒரு ஸ்கொயர் ஆஃப் சைட் 2 சென்டிமீட்டர் வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு, இப்படி சின்னதாக இருக்கு. ஸோ இதை நான் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இங்கே ஜாயின் பண்ணலாம், இல்லை இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். ஸோ 2 சென்டிமீட்டரை இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கு. அண்ட் இப்போ இதோட இந்த கம்பைன்ட் ஆப்ஜெக்டோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த பெரிமீட்டர் ஆஃப் த கம்பைன்டு ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து 2 இல்லையா? இதுவும் 2, இதுவும் 2, அண்ட் இது மொத்தமாக நமக்கு 10. ஏன் 10? இங்கே இருக்கிற 10 தான். ஸோ இது 10. பட் இந்த 10ல் ஆல்ரெடி இது வரைக்கும் 2 வந்துச்சு. அப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 வரும். ஸோ நான் டைரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்றத நான் எழுதிடுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் இது 8, ஏன்னா 8 + 2 10. அப்புறம் இது 15. இப்போ நான் பெரிமீட்டர் அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு பவுண்டரியாக எடுக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஒன்று ஒன்றா மார்க் பண்ணி எடுக்கலாமா? இது மொத்தமாக எடுத்துக்கலாம். 15 + 2 எவ்வளோ? 17 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2 இருக்கு, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2 இருக்கு, ப்ளஸ் இங்கே வந்து 8, ப்ளஸ் இங்கே ஒரு
15 plus இங்க ஒரு 10. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 17 plus 2 வந்து 19, 19 plus 2 21, 21 plus 8 வந்து 29 plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 வரும். இப்போ நம்ம 29 and 25 ஆட் பண்ணோம், பார்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 plus 4 9 plus 5 வந்து 14, 2 plus 2 4, 4 plus 1 5. ஸோ டோட்டலாக நமக்கு இது வந்து 54 சென்டிமீட்டர். ஸோ இந்த பெரிமீட்டரோட கம்பைன்டு ஷேப் வந்து 54 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். Question number 16 the following figures are of equal area, which figure has the least perimeter கேக்குறாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவல் ஏரியா, அதில் கம்மியான பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டயக்ராம்லையும் எத்தனை சைடு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல் சைடு, அதாவது இப்போ இது ஒரு சைடு அப்படின்னா இது வந்து இதுக்கு ஈக்குவல் அண்ட் இது இதுக்கு ஈக்குவல். ஸோ இது மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே ஆக்சுவலாக ஸ்கொயர். ஸோ இப்போ எத்தனை சைடு இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம அதை வச்சு பெரிமீட்டர் வந்து கம்மியான சைடு இருக்குன்னா கம்மியான பெரிமீட்டர்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இதில் எத்தனை இருக்கு பாருங்க, இது 1 2 3, அதுக்கப்புறம் 4 5 6, அப்புறம் 7 8 9, அப்புறம் 10 11, அப்புறம் 12 சைட்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் இப்போ இதோட சைடு வந்து ஏ அப்படின்னா 12A வரும் இதோட பெரிமீட்டர். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இங்கே பார்க்கலாமா. ஸோ ஒரு சைடு ஏ அப்படின்னா 1 2, அப்புறம் 3 4 5, அப்புறம் 6 7 8 9 10. ஸோ இப்போ இங்கே வந்து பெரிமீட்டர் வந்து 10A தான் இருக்கு. ஸோ இது ஒரு சைடு ஏ அப்படின்னு எடுத்தோம்னா 10A. இதே மாதிரி அடுத்தது பாருங்க, இங்கே 1 2 3, ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு, 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதோட பெரிமீட்டரும் 12A. இப்போ ஒரு சைடு ஏ அப்படின்னு எடுத்தோன்னா பெரிமீட்டர் வந்து 12A. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ ஒரு சைடு ஏ அப்படின்னா இதுக்கும் பெரிமீட்டர் வந்து 12 இருக்கு. ஸோ இதில் எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதான் வந்து இருக்கிறதுலையே லீஸ்ட். ஏன்னா இதுதான் 10A இருக்கு. ஸோ இப்போ ஏ வந்து எதுவாக இருந்தாலும் 12A விட 10A வந்து கம்மி. ஸோ லீஸ்ட் பெரிமீட்டர் அப்படின்றது ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 17. இதில் வந்து two identical rectangles of perimeter 30 cm are joined together. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த நியூ ஷேப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இதோட லென்த்தும் பிரெத்தும் நமக்கு தெரியாது. அண்ட் இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. ஸோ நம்ம இன்னொன்று வந்து இதே மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம ஜாயின் பண்றோம். ஒன்று இப்படி ஜாயின் பண்ணலாம், அதர்வைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த இந்த ரெக்டாங்கிளோட இங்கே எடுத்துக்கலாம். நம்ம இந்த சைடு பிரெத் இதுக்கு சிமிலராக இருக்கிறத நம்ம பிரெத் சைடு ஜாயின் பண்ணலாம். சரி, எப்படி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சைடே வந்து உள்ளே போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து உள்ளே போயிடுச்சு. அப்போ பெரிமீட்டர் அப்படின்னும் போது நம்ம வந்து 30 கொடுத்துருக்காங்க இல்லையா பெரிமீட்டர். அப்போ நம்ம இதை மட்டும் எடுக்கும்போது இது கண்டிப்பாக 30 கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பெரிமீட்டர் எடுக்கும்போது 30 கம்மியாக இருக்கும். ஏன்னா இது நடுவில் வந்து இந்த பெரிமீட்டர் வந்து நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம், இது வந்து உள்ளே போயிடுச்சு ஜாயின் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பெரிமீட்டர் 30 கொடுத்துருக்காங்க, அது ஃபுல் ரெக்டாங்கிளுக்கு. பட் இப்போ ரெண்டு ரெக்டாங்கிள்லையுமே ஒரு சைடு வந்து இப்படி உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா 30 கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து லெஸ் தேன் 30 இதோட பெரிமீட்டர், அண்ட் இதுவும் வந்து லெஸ் தேன் 30. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 60 கம்மியாக தான் இருக்கும். அதே தான் இங்கேயும், அது எந்த சைடாக இருந்தால் இந்த சைடு உள்ளே போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்தோம்னா நமக்கு இந்த 3 சைடு மட்டும்தான் இருக்கு. ஃபுல் ரெக்டாங்கிள் வந்து 30, இந்த ஒரு சைடு போயிடுச்சுன்னா இதோட பெரிமீட்டர் வந்து லெஸ் தேன் 30 இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து லெஸ் தேன் 30. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்,
60 விட கம்மியா இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல லெஸ் தேன் 60ன்றது ஆப்ஷன் பி. Question number 18ல if every side of a rectangle is doubled அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப ஏரியா வந்து எத்தனை டைம்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் ஏரியா பிகம்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு எல் இன்டூ பி இல்லையா. இப்போ இது டபுள் ஆகுது அப்படின்னா எல்லுக்கு பதில் என்ன ஆகும்னா 2L ஆயிடும். அதே மாதிரி பிரெத் வந்து 2 டைம்ஸ் ஆயிடும். ஸோ டபுள்னா அது வந்து 2 டைம்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ முதல்ல இந்த எல் வந்து இப்போ 2L ஆயிடுச்சு, முதல்ல இந்த பி வந்து இப்போ 2B ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, அது போக நமக்கு எல் இன்டு பின்னு இருக்கு. அப்போ இது வந்து முன்னாடி இருந்த ஏரியா எல் இன்டு பி, இப்போ நியூவா வந்தது 4 டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் ஆஃப் எல் இன்டு பி. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து இந்த இடத்துல 4 டைம்ஸ் அப்படின்னு வரும். அப்போ நியூ ஏரியா வந்து 4 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 19 பாத்தீங்கன்னா the side of the square வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. if its side is tripled then by how many times will its perimeter increase அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட சைடு வந்து 10. அப்போ இதோட பெரிமீட்டர் என்ன வரும்? P equal to 4S. அப்போ பெரிமீட்டர் வந்து 4 into 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர்னு வருது. இப்போ இந்த சைடு ட்ரிபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நியூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைடு வந்து ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ 10 ட்ரிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இன்டூ 3 டைம் போட்டிங்கன்னா 13 வரும். இது பேர் தான் ட்ரிபிள்டு. அப்போ ஒவ்வொரு சைடும் வந்து 30 ஆயிடுச்சு. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது 4S அப்படின்னு போட்டால் 4 into 30 இப்போ 120 அப்படின்னு வந்துருச்சு. 120 சென்டிமீட்டர். இப்போ இது 40 வந்து முதல்ல இருந்துச்சு, இப்போ 120 இருக்கு. ஆக்சுவலாக எத்தனை டைம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 40 into 3ன்னு போட்டிங்கன்னா தான் இது 120 வரும். அப்போ வந்து இது 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பெரிமீட்டர் வந்து இன்க்ரீசஸ் பை ஹவு மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அது வந்து 3 டைம்ஸ். ஏன்னா 40 into 3 வந்து 120. Question number 20 பாருங்க. The length and breadth of a rectangular sheet of a paper are 15 cm and 12 cm கொடுத்திருக்காங்க. A rectangular piece is cut from one of its corner. Which of the following is correct for the remaining sheet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 15 சென்டிமீட்டர், இது வந்து லென்த்தும் 12 சென்டிமீட்டர் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் இஸ் கட் ஃப்ரம் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்னர்ல இருந்து ஒரு ரெக்டாங்குலர் பீஸை வந்து இப்படி கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இது மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ which of the following is correct for the remaining sheetனு கேட்குறாங்க. இப்போ இந்த ரிமைனிங் ஷீட்டுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் ஷீட் இது மாதிரி இருக்கு. பெரிமீட்டர் ரிமைன்ஸ் த சேம் பட் த ஏரியா சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ரிமைன் சேமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை செக் பண்ணலாமா? ஸோ நம்ம பெரிமீட்டருக்கு இந்த 15 எடுத்துப்போம். இப்போ இது வந்து இது எடுத்துப்போம், அப்புறம் இது எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா இது டோட்டலாக இங்கே இருந்ததுன்னா கட் பண்ணிட்டோம். பட் இனிமேல் நம்ம பெரிமீட்டர் எடுக்கும்போது நம்ம இந்த லென்த்தை இங்கே போன லென்த்தை பட் இங்கே இன்க்ளூட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த சைடு எடுப்போம். ஆக்சுவலாக நம்ம இப்படி ஃபுல்லாக எடுக்கணும், பட் கட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் தான் எடுப்போம். ஆனால் என்னாச்சு, நம்ம இதை எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே வர்றதை நம்ம இந்த சைடு எடுக்கிறோம். அப்போ அது காம்பன்சேட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணாலும் பெரிமீட்டர் வந்து சேமாக தான் இருக்கு, ஆனால் ஏரியா சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஏரியானா நம்ம கொஞ்சம் ஏரியாவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருந்த இந்த இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபுல் ஏரியா இருக்கும். பட் நம்ம இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ஏரியா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஆனால் பெரிமீட்டர் சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக வந்துருச்சு. பெரிமீட்டர் ரிமைன் சேம் பட் ஏரியா சேஞ்சஸ். ஏன் அடுத்த ஆப்ஷனில் தப்பு அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஏரியா ரிமைன்ஸ் சேம்ன்றது தப்பு. There will be a change in both area and perimeter. அதுவும் தப்பு. ஏன்னா பெரிமீட்டர் சேமா இருக்கு. both area and perimeter remain same. அதுவும் தப்பு. ஏன்னா ஏரியா கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பெரிமீட்டர் ரிமைன் சேம் பட் ஏரியா சேஞ்சஸ்.